ஃப்ரெண்ட்ஸ் நேருக்கு வணக்கம். ஸோ கோட் ட்ரெய்லர் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ கோட் மூவியோட ட்ரெய்லர் பார்த்தோன்னா நிறையா பேர் வந்து அதோட ஸ்டோரி என்னன்னு சொல்லி அலசி ஆரம்பிச்சிட்டாங்க தான் உண்மை. ஸோ அந்த வகையில் கோட் மூவியோட ஸ்டோரி என்னவா இருக்குன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து எல்லாருமே ரிவீல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியா எல்லாருமே வந்து கோட் மூவி வந்த உடனே 24 ஹவர்ஸில் எல்லாருமே அவங்களோட ரிவ்யூஸை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்ததில் வந்து சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்லலையோன்னு தோணுச்சு. ஸோ அதை வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் பண்ணி சொல்லணும் அப்படின்றக்காக நான் வந்திருக்கீங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு விஜய் ஃபேனாக வந்து எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க உண்மை தான். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கோட் மூவியோட ஸ்டோரின்னு வரும்போது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இது வந்து சீக்ரெட் ஏஜென்ட் ஸ்டோரி தான். ஸோ பார்த்தாலே தெரியுது, நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒன் லைனில் சொல்லிட்டாங்க, அதை நம்ம பார்த்தாலே தெரியுது. அதில் ட்ரெய்லர் ஓப்பனிங்லேயே வந்து டியர் நண்பா அண்ட் நண்பீஸ்ன்னு சொல்லிட்டு அவரோட பிராண்டை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு மெய் சிலுத்துச்சு தான் உண்மை. ஸோ அதற்கு அடுத்தபடியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஷார்ட் மேலே ஷார்ட் டக் டக் டக்னு போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பாஸ் பண்ணி இது இப்படி அது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்றது தான் உண்மை. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம கோட்டோட ட்ரெய்லர் மூலிமா நம்ம கோட்டோட கதை என்னவாக இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ ட்ரெய்லர் ஓப்பனிங்கில் வந்து நம்ம தளபதியை பற்றி தான் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம பிரசாந்த் தான். Guys, this is a new assignment. அதுலையும் குறிப்பாக பிரசாந்த் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அண்ணன் பற்றி இன்ட்ரோலாம் கொடுத்து முடிச்சுட்டு ஸோ ஈஸ் த கோட் ஆஃப் தி சாட்ஸ் அப்படிம்பாரு. He is a goat of sats. ஸோ கோட் ஆஃப் சாட்ஸ்ன்ற போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த சாட்ஸ்ன்ற வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தப்போ தான் நிறைய பேர் அதுக்கு ரிவீல் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ சீக்ரெட் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு சொல்லி ஆன்லைனில் போய் அதை வேறு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேற்று ஃபுல்லாக அதை தான் சர்ச் பண்ணியிருக்காங்க, அதையும் இன்டர்நெட்டில் வந்துருச்சு. ஸோ இந்த தான் ஃபுல்லாக அதிகமாக போட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உண்மையில் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துருக்காங்க. அதுலேயும் நம்ம விஜயண்ணா ஃபேன்ஸை பற்றி சொல்ல தேவையில்லை. சின்னதாக ஒரு உள்ளு போல் இருந்தாலும் உள்ளே போய் இறங்கி என்ன ஏதும் ஆராய்ஞ்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஃபேன்ஸ் தான் நம்ம எல்லாருமே. ஸோ நானும் அதில் ஒருத்தன்றதில் கொஞ்சம் பெருமையாகவே சொல்லிக்கலாம். ஸோ அதற்கடுத்தபடியே நம்ம லைலா அண்ட் ஸ்னேகா காட்டுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ அவ்வளோ க்யூட்டாக இவ்வளோ அழகாக, எனக்கு தெரிஞ்சு வந்து இதெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தா கூட இவ்வளோ க்யூட்டாக இவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இப்போது நம்ம கோட் மூவியில் நம்ம வெங்கட் பிரபு சார் வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க, எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் டென்ஷன் ஆகாத, எனக்கு குழந்தைய நினச்சலாம் டென்ஷன் இல்லை. நம்ம ஸ்னேகா அக்காவா இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாயை பிறந்துட்டாலும் பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி தான் லைலாவை அவங்களும் வந்து சும்மா சொல்லிடக்கூடாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க வந்து மூவியில் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்றது நம்ம மூவி பார்த்த பிறகு தான் நமக்கு தெரிய வரும். ஸோ நார்மலாக வந்து வெங்கட் பிரபு வந்து நார்மல் விட்டுற மாட்டார், எந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் கண்டிப்பாக அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வந்து ஹார்ட் ஆஃப் தி தமிழ்நாடாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ளே பை ரோல் காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அண்ணனை. ஸோ அது வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணவும் செய்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்துட்டு இப்போ வந்து பாலிட்டிக்ஸில் வேறு வர போகிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா ஆஜி பூச்சின்னு திருப்பி பழைய மாதிரி ஆரம்பிக்கிறோன்னு வச்சுங்களேன். அதை பற்றி நம்ம கண்டுக்க போகிறதில்ல. படம்னா இருந்தால் கண்டிப்பாக ஒரு வில்லன் அவரோட ஹீரோ காட்டி தான் ஆகணும். ஸோ அதற்காக வந்து ஏன் வில்லனை காட்டுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஸோ மூவினா எல்லாமே இருக்குது தான் செய்யும். சத்தியமாக கூடாதுடா. அதில் வந்து நம்ம அண்ணனுக்கு வந்து குறிப்பாக வந்து நம்ம மங்கத்தை டேலாக் கொடுத்தது எல்லாமே ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம்ப்பா, நீ என்னதான் சொல்ல போகிற அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கோட் மூவியோட ஸ்டோரி அப்படின்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருக்கார், அதனால் அவர் ஃபேமிலி வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. குறிப்பாக வந்து நம்ம மோகன் வில்லன் அவர் பார்த்துருப்போம். ஸோ அவரை இந்த அளவு காட்டுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் மோகனை அப்படி தான் காட்டியிருக்காங்கன்றது தான் உண்மை. ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரெயிலரை பார்த்தாலும் தெரியும், பிளாம் பிளாஸ்ட்லாம் காட்டுறாங்க. ஸோ ட்ரெயினில் போகும்போது இவர் பேராஷூட் மாதிரி ஏதோ மாட்டிட்டு குதிக்கிறாரு, திருப்பி உள்ளேருந்து ஏறுறாரு, மேலே ஹெலிகாப்டர் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இமேஜை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கு அடுத்து தான் மோகனை கட்டுறாங்க. மேபி அந்த ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை அதற்கு முன்னாடி வேறு ஏதாவது மிஷனில் வந்து அவர் அடிபட்டிருக்கலாம். ஸோ அதற்கு அடுத்தபடியே பழி வாங்குறாங்க. பழி வாங்கும்போது தான் காந்தியும் கண்டிப்பாக அனுபவிக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது காந்தியும் ஒன்று படிக்கணும். இவர் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருக்கார். ஸோ மிஷனில் வந்து அவர் பாதிக்கப்படுறாரு, திரும்பவும் பழிவாங்க வராருன்றது தான் கதைன்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து அப்பா விஜய் அண்டு பையன் விஜய் 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்பா விஜய் நல்லவரா, பையன் விஜய் நல்லவரா, இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அதில் 2 பேர் யாராவது ஒருத்தர் தான் ஏதாவது சேட்டையை பண்ணியிருக்குன்றதான் ஒரு ஃபேக்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது அப்பா விஜயா தான் இருக்குமோன்னு தோணுது. இல்லாட்டி மேபி நிறைய பேர் அதையும் சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை அவர் குடிக்கிற மாதிரி கட்டுறதெல்லாம் வந்து விக்ரம் படம் பார்த்தீங்களா, அதில் எப்படி கமல்ஹாசன் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்ற மாதிரி தான் நான் கேட்பேன். ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த படம் வேறு, இது டோட்டலாக வேறு. ஸோ அவரோட யதார்த்தமான கேரக்டரே அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்கணும் மேபி. ஸோ அவர் சில விஷயம் தப்பு பண்ணி மாட்டேங்கிறாரா, இல்லை புல்லை வந்து தப்பு பண்ணி மாட்டேங்கிறான்னு தெரில. ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து கேம் விளாட்றவங்க மட்டும் கண்டிப்பாக தெரியுது. அதுலேயும் வந்து நம்ம யங் விஜய் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி தான் ஆகணும். எல்லாருமே சொல்லிட்டாங்க, இருந்தாலும் என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கண்டிப்பாக சொல்லணும் இல்லைங்களா. ஸோ முன்னாடி சாங் வரும்போது எவ்வளோக்கெவ்வளோ ரிவ்யூ பண்ணாங்களோ இப்போ வந்து
அந்த விஜயை பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சு நினைக்கிறேன். விஜயோட ஓல்டு ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே டிக்டோ அதே மாதிரி தான் இருக்குன்றது தான் உண்மை. ஸோ அதை வச்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ அதற்கு அடுத்து அந்த ட்ரெய்லரில் வந்து இன்னும் நல்லா கண்ணெல்லாம் கொஞ்சம் சப்பியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. சப்பின்னா ரொம்ப புஃப்னு இல்லை, மொத்தம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் சதை இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது ஓகே. ஆனால் இதில் பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே தான், நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு தமிழ் படத்தை வேறு லெவலில் கொண்டு போயிட்டீங்க, எல்லாம் ஓகே தான். நான் வெங்கட் பிரபு அண்ணாக்கிட்ட ஒரே விஷயம் கேட்குறேன், எல்லாத்தையும் மாற்றினீங்களே, அப்பா விஜய்க்கு ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது? பையனுக்கும் அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்குமா? பையன் விஜய்க்கு எப்படி இருக்கணும்? ஹேர் ஸ்டைலில் மட்டும் லைட்டாக மாற்றிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, வேறு லெவலில் பிக்கப் ஆகிருக்குமோன்னு தான் நான் யோசிக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறோம் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் ஹேர் ஸ்டைலில் மட்டும் லைட்டாக மாற்றிருந்தாங்கன்னா உண்மையில் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். விஜய் வந்து முன்னாடி எப்படி வச்சுருந்தாரோ ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி வச்சுருந்துருக்கலாம். ஸோ அவர் வந்து 20 வயசில் 25 வயசில் வந்து நம்ம பார்த்துருப்போம், நாளைய திருப்பிலலாம் பார்த்துருப்போம். அவர் ஹேர் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி லுக்கு கூட கொடுத்துருக்கலாமோன்னு தான் எனக்கு தோணுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறோம் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டைலாக் சொல்கிறது அர்த்தம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வயசாகிடுச்சு, ஸ்குவாட் விட்டு போய் பல வருஷம் ஆயிடுச்சு எப்படின்னு யோசிக்கிறியா? வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ அந்த சீனில் வந்து பையன் விஜய் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து அப்பா வேஷம் போட்டு வந்திருக்காரோ அப்படி தான் எனக்கு நினைக்க தோணுது. ஏன்னா அந்த மீசை எல்லாம் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நார்மலாக அப்பாவாக இருக்கும்போது மீசை வேறு மாதிரி இருக்கும். இதே பையனுக்கு மீசை எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், லைட்டாக அந்த சைடு ஃபுல்லாக கொஞ்சம் கிராஸாக இருக்கும். அதே மாதிரி தான் அவருக்கும் கிராஸாக இருக்குது. மேபி பையன் தான் அப்பா வேஷம் போட்டு வராரு. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்கலாம். ஸோ அவர் அப்பான்னு கத்துறது கூட இருக்கும். ஸோ என்னன்னு தெரில, ஒருவேளை அப்பா விஜய்க்கு எதுவும் ஆகுதா? கண்டிப்பாக ஆரம்பம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா வெங்கட் பிரபு வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பார். ஸோ ஃபேன்ஸ் வந்து எந்த விதத்திலும் ஒரு கஷ்டப்படுத்த கூட நினைக்கிறது. ஸோ பிரச்சனை இல்லை. ஆனால் மேபி அவரை வந்து கடத்தி வச்சுருக்கலாம், ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை அவர் காப்பாற்றுறதுக்காக பிள்ளையே வந்து அப்பா வேஷம் போட்டு போகலாம். ஸோ நடந்திருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் இன்னும் யூகம் தான். கடைசியில் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டு நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து கேரளாவில் தான் ஷூட் பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் சேப்பாக்கத்தில் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அதுவும் பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு மெட்ரோக்குள்ளே பூந்து விளாட்றாரு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஸ்டேடியமில் மேட்ச் நடக்கும்போது டெரஸ்லாம் பைக்கை கொண்டு விட்டுருக்காங்க. வேறு லெவலில் ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. திருக்கி விட போகிறாங்கன்னு மட்டும் கன்ஃபார்ம். ஸோ கிளைமேக்ஸ் நம்ம பார்த்து தான் தெரியும். ஸோ மாநாடு பார்த்துட்டு அப்படியே அந்த கூட்டம் ஃபுல்லாக இப்போ நம்ம கோட்டுக்கு போகுது. அதை விட ட்ரிபிள் மடங்கு 4 மடங்கு அதிகமாக தான் போகிறாங்கன்றது தான் ஃபேக்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வெங்கடண்ணா வந்து அந்த அளவுக்கு வந்து விட்டுற மாட்டாருன்னு தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தளபதியோட 69th மூவி அடுத்து வரப்போகுது. அதை வந்து படம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து 68 மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு, அதுவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டச்சு வந்து எல்லாருமே எல்லா டேரக்டர்ஸுமே வந்து நம்ம அண்ணனுக்காக வைக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஸ்டேடியம் சீனுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் தான் அந்த ஃப்ரேம் போகும். அதுலேயும் வந்து இன்னொரு சின்ன வயசு விஜயை பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தெரிகிற ஒரே விஷயம்னா, ஸ்டார்டிங் வந்து பையன்தான் தப்பு பண்ணியிருப்பானோ, பையன் தான் துருத்துன்ருக்கான், அவன் தான் சேட்டக்கார பையன், அவன் தான் தப்பு பண்ணியிருப்பானோன்னு காட்டுற மாதிரி காட்டி கடைசியில் அப்பா வந்து தப்பு பண்ண மாதிரி கூட காட்டலாம். ஸோ யாராவது ஒருத்தர் கேம் விளாட்றாங்க, அதனால் மாட்டிக்கிறாங்க. திருப்பியும் வந்து புள்ள போய் அப்பா வேஷம் போட்டுட்டு போய் காப்பாற்றுற மாதிரி இருக்கலாம். மேபி அதுதான் நடந்திருக்கும். இல்லை அப்பா புள்ள 2 பேரும் சேர்ந்து போகிறதுக்கு இருக்குது. நம்ம பைக் சீனையும் பார்த்துருப்போம். இது எல்லாத்தையும் விட நம்ம தாய்லாந்தாக இருக்கட்டும் அண்டு ரஷ்யாவாக இருக்கட்டும் இன்னும் நிறையா லொகேஷன் எடுத்திருக்காங்க. ஸோ படம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து 100% இல்லை 200% கமர்ஷியல் ட்ரீட்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது, இது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ மேக்ஸிமம் இதுதான் ஸ்டோரியாக இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து கிளைமேக்ஸ் முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாங்கன்னு தெரில. மேபி 2 பேருமே வந்து சேர்கிற மாதிரியா, ஃபேமிலியோடு சேர்கிற மாதிரியா, இல்லை யாராவது ஒருத்தர் வந்து தண்டனை அனுபவிக்கிற மாதிரியா, எப்படி முடிக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் இதுதான் ஸ்டோரி, இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதற்கு அடுத்தபடியாக கோட் மூவி செப்டம்பர் 5ஆம் தேதி வருது. ஸோ எல்லாருமே அந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எப்போவுமே விநாயகர் சதுர்த்தின்றது நம்ம தமிழகத்தில் எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்கன்னு தெரியும். ஆனால் இப்போ வந்து தீபாவளி பொங்கல் 2மே சேர்ந்து விநாயகர் சதுர்த்தி வருது தான் உண்மை. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு கொண்டாட போடுறது எந்த சந்தேகமும் இல்லை. நானும் அந்த செப்டம்பர் 5க்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தளபதி அண்ட் வெங்கட் பிரபு கூட்டிங்கில் எந்த மாதிரியான மாசான கலவையான விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதில் கலவைன்றக்கு ஒன்றுமே இல்லைப்பா, அவங்க தான் கமர்ஷியல் மிக்ஸுன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன இது. ஸோ அதுலேயும் குறிப்பாக யோகி பாபு வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். யோகி பாபு வந்து சின்ன வயசு விஜய்க்கு தான் கண்டிப்பாக ஃப்ரெண்டாக இருக்கணும். அந்த டீமை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்பா விஜய்க்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம பிரபுதாவுக்கு நேரம் கண்ணு காட்டிட்டு பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ அதை பார்க்கும்போது தெரியுது யாரோ ஒருத்தரை வந்து பிளாக்மெயில் பண்ணணும், இல்லாட்டி த்ரெட்டன் பண்ணியிருக்கணும் தான் அதில் தெரியுது. ஸோ நம்ம படம் பார்த்து தான் தெரியும் நிறையா விஷயம் நடந்திருக்கலாம். நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே நடந்திருக்கலாம். அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் நான் என்னமோ விஜய் அண்ணா கிட்ட போயிட்டு ஆனால் வாங்க நான் புரியுஷ பாப்புன்னு பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே பேசுகிறேன்னு. அப்படிலாம் கிடையாது. நான் ஃபேக்டை சொல்கிறேன். எனக்கு தோணுன டவுட்ஸை வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அது கரெக்டாக இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அதெல்லாம் தப்புப்பா இதுதான்ப்பா ஃபேக்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிடும் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி
இன்னொரு விஷயத்துக்கு பார்ப்போம், இன்னும் வரவே இல்லை நிரப்பி யோசிப்பீங்க. எஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், மேபி தோனி வந்தாலும் வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு ஃப்ரேமில் கண்டிப்பாக தலை வந்திருக்கலாம் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது நார்த் இந்தியான் தலை, நம்ம தோனியை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லேன். ஏன்னா வெங்கட் பிரபு வந்து தீவிர ஃபேன்ஸு. ரெண்டாவது வந்து சவுத் இந்தியாவில் நம்ம கல்பாத்தி அக்கரமாக இருக்கட்டும், அண்ட் வெங்கட் பிரபுவாக இருக்கட்டும், அன்னை தளபதி விஜயா இருக்கட்டும், எல்லாருமே வந்து மாசான ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க தான். ஸோ மேபி தலை வந்து கண்டிப்பாக வந்து என்ட்ரி கொடுத்துருக்கலான்னு தான் தோணுது. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு ஸ்ட்ராங்காக நிறைய பேர் சொல்லக்கூடிய ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மூவியில் இந்த அளவுக்கு சிஎஸ்கே வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணுமா நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னா பெரிய மூவியில் வந்து சின்னதாக ஒரு லோகோ வரணும், இது வரணும்னா எந்த அளவுக்கு பிராண்ட் வேல்யூ கூட நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே எந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து தோனி வர்றதுனால தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறதும் வந்து ஏற்றக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். தோனி வந்தாங்கன்னா சொல்ல தேவையே இல்லை. அந்த டைம் நம்ம தியேட்டர் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துவோங்க. ஸோ சும்மா அதிர போகுது தான் உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை தாண்டி சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது கிளைமேக்ஸும் நடக்குது. மேபி அதுவும் ஃபைனலாக இருக்கலாம் தான் எனக்கும் தோணுது. எப்படி பார்த்தாலும் படத்தில் வந்து 2025 தான் காட்டியிருப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், 25 வந்து சிஎஸ்கேவும் ஆர்சிபியா மும்பையா இல்லை என்னென்னு தெரியல, இன்னொரு டீமும் ஃபைனல் ஆடும்போது தான் இங்கே மேட்ச் நடக்குது. அப்போ தான் வந்து பாம்பு வச்சிட்டாங்க. அப்போ தான் நம்ம தளபதி விஜய் எல்லாத்தையும் காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபேக்ட்டு எல்லாத்தையும் சுற்றி வலிச்சு பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. ஸோ இதில் ஏதாவது குறை இருந்தாலும் அதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, ஓகே, இதுக்கு மேலே முகப்பட விரும்பல. ஸோ September 5 படம் வரட்டும். வந்தோடனே என்ன எதுன்னு டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். படம் வந்த பிறகு இன்னும் டீட்டெயிலாக இதோட சுவாரஸ்யமாக நிறைய விஷயம் பேசலாம். ஸோ அதோட இந்த வீடியோ நான் முடிச்சு மீண்டும் அடுத்த உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது சண்முகம்.